எவ்வளவு தைரியம் தான் ஏன்டி இப்படி பேசுவீங்க? உங்களை டேய் ஆய் சார் மாட்டிட்டேங்க. ஐயோ அடா பாவிங்களா, நீங்க 2 பேரும் தானா இது? ஐயோ சார், இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? டைம் ஆச்சு, வாங்க போலாம். வாங்க சார், போங்க. நீங்க வாங்க. நானும் அதை தான் நினைச்சேன் சார். இடியட்ஸ். ஆமா சார், உங்க கம்பெனி எம்டி வரலையா? அச்சச்சோ. அவரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா போயிருக்காரு. ஐயோ, இவன் இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு தெரியவான்னு தெரியாம சித்தப்பா கிட்ட வாய விட்டுட்டேன். இவரு வேற இப்ப என்ன முறைக்கிறாரு? ஆபீஸ்க்கு வந்ததும் என்ன வச்சு செஞ்சிருவாரோ? வாங்க சார், நம்ம கார்ல போயிட்டே பேசுவோம். வாங்க. ஓகே சார். ஆனா என் கார் இங்க நிக்குதே. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். இவன் இங்க இருந்து உங்க காரை சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருவான். நாம போலாம் வாங்க. ஓகே சார். டேய், சரி பண்ணி எடுத்துட்டு வா. வாங்க போலாம். நீங்க வாங்க சார். அப்பாடா, தப்பிச்சிட்டேன். ஏன்டா டேய், வரும்போது சித்தப்பா கிட்ட உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு வந்தா தெரியுமா? இப்படி கவுத்து விட்டியாடா. என்னடா இது கோலம்? டேய், இதை விடுறா. நல்ல வேலை, அந்த ஓனருக்கு என்ன யாருன்னே தெரியல. ஓனருக்கு தெரியல, ஆனா சித்தப்பாக்கு தெரிஞ்சிருச்சுல. அது பத்தாதான் வீட்டுக்கு போனதும் பெரிய கச்சேரியே வைப்பாரு. அப்ப என்ன பண்ண போற? தெரியலடா, செம்ம கோவத்துல தான் இப்பயே போறாரு. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த பிரச்சனைக்காக தான் நான் சொன்னேன், உனக்கு இந்த மெக்கானிக் வேலையெல்லாம் செட் ஆகாதுன்னு. நீ முதல்ல இங்க கிளம்பு. ஏங்க, என்ன நீங்க முதல்ல இருந்து நீங்க ஆரம்பிக்காதீங்க. சித்தப்பா நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க வாங்க போலாம். வாங்க போலாமா? டேய், காரை சரி பண்ணி கொடுத்துட்டு போங்கடா. ஏய், அந்த மிளகா முக்கா ரொம்ப ஓவரா பேசுற. அதனால இவன் காரெல்லாம் நான் சரி பண்ணுங்க. பாத்து நீ வேற யாரையா வச்சு பாரு. வேற மெக்கானிக் நான் எங்க போவேன்? நம்ம கிளம்பு. புதுசு வச்சுக்க. இப்படியே விட்டுறலாமாங்க? எனது விட்டுறலாமா? இவனும் போயிடுவான் போலயே. டேய், ஏதாச்சும் பண்ணிட்டு போடா. நீ ஏதோ பண்ற. சிஸ்டர், நீங்களாச்சும் காரை காட்டுங்க சிஸ்டர். அதெல்லாம் முடியாது. டேய், ஏங்க நீங்க போங்க. கோவப்படுறாங்களே. மாப்பிள்ள, நல்ல மெக்கானிக்கா கூப்பிட்டு காட்டுறா. டேய், அப்ப நீங்க யாரா? இப்ப பேச மாட்டான், பேசவே மாட்டான். அம்போடு விட்டு போறியடா. இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாலும், இவங்க யார் கூட சண்டை போட்டாலும் தண்டனை மட்டும் எனக்கா? இப்ப நான் மெக்கானிக் எங்கன்னு போய் தேடுவேன். மெக்கானிக், மெக்கானிக், யோ எங்கயா இருக்க மெக்கானிக்? ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஐயோ, என்ன பேபி? கால் வருதுங்க. அண்ணன் கால் பண்றான். என்னவா இருக்கும்? ஒருவேளை சித்தப்பா ஏதாவது சொல்லியிருப்பாரோ? ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுண்ணா. ஏ தம்பி, எங்கடா இருக்க? ஏண்ணா? இல்லடா, ஃப்ரீயா இருக்கியா பிஸியா இருக்கியா? அதுக்காக தான் கேக்குறேன். ஃப்ரீ தான், சொல்லுண்ணா. ஒன்றும் இல்லடா, புதுசா கார் வாங்கலான்னு இருக்கேன். வெப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். புதுசா லான்ச் ஆயிருக்கிற ஆல் நியூ ஹுண்டாய் i20 கார் நல்லா இருக்கு. ஃபேமிலியா டிராவல் பண்றதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கார் பார்க்க எப்படி இருக்கு? ஹுண்டாய் i20 அமேசிங் ஸ்டைலிஷ் கார்ரா. அவுட்டர் லுக், இன்டீரியர் லுக்லாம் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் காரு, டீசல் காரு ரெண்டுமே இருக்கு. என்னாச்சு? கார் இருங்க. அதையும் தாண்டி டர்போ வேரியன்ட் வேற இருக்கு. நீ ஒரு வாட்டி ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பாரு, அசந்து போயிடுவ. அப்படியாண்ணா? சூப்பர்ண்ணா, இரு செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரிடா. என்னாச்சு? அண்ணன் ஏதோ புதுசா கார் வாங்குறானா, அதை பாக்குறேன். லிங்க் அனுப்பிச்சிருக்கான். இத பாருங்க. செம்மையா இருக்கு.
சூப்பருங்க. ம் ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா பாத்தியா? பாத்துட்டேனே. நீ யோசிக்கவே வேணாம். கண்ணை மூடிட்டு இந்த ஆல் நியூ உண்டா i20 வாங்கிடு. கார் வேற லெவல்ல இருக்கு. சர்ரா தம்பி, நீ ஏன் சொல்லிட்டா நான் ஏன் யோசிக்க போறேன்? இப்பவே கிளம்புறேன். பாய். பாய். ஓகேண்ணா. ம் அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அண்ணன் புது கார் வாங்க போறானா. ஆல் நியூ உண்டா i20. கார் ஃபீச்சர்ஸை பார்த்தது எனக்கே ரொம்ப பிடிச்சிச்சுங்க. ல ம், நானும் இந்த கார் தாங்க வாங்க போறேன். சரி போலாமா? போலாம். போலாங்க. என்ன விஷயம் சிஸ்டர்? எதுக்கு இங்க வர சொன்னீங்க? இல்ல குலபுதம், எனக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டு அமல் பேபி மெக்கானிக் சைடில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறான். அதை வேற சின்ன மாமா வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. இதனால வீட்லயும் தேவையில்லாம பிரச்சனை ஆகும். அங்கெல்லாம் நான் வராதேன்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அதனால ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருக்குது அது இதுன்னு எதையாவது சொல்லி தயவு செஞ்சு நீ தான் அவனை இங்கிருந்து கூட்டின்னு போகணும். சிஸ்டர், நீங்க ஏன் அவன் கஷ்டப்படுறான்னு நினைச்சு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவ உங்க கூடவே இருக்கா நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆ? குல்லுபுதம், நான் என்ன சொல்லுன்னு இருக்கிறேன், நீ என்ன உளர்னு இருக்கிற? உளரல சிஸ்டர், உள்ளதுதான் சொல்றேன். பஞ்சு முட்டாயினா தித்திக்கும், பஞ்சு நெருப்பு பக்கத்துல பக்கத்துல இருந்தா பத்திக்கும். இது கொஞ்சம் ஓல்டு ஆனா கோல்டு. சிஸ்டர், இப்போதைக்கு அவன் உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் இங்கேயே வந்திருக்கான். உங்க கூடவே இருக்கும்போது அந்த அக்கறை ஒரு நாள் காதலா கூட மாறலாம் இல்லையா? ஆமா சிஸ்டர், அன்புதான் அக்கறையாகும், அக்கறை தான் காதலா மாறும். நீங்க வேணா பாருங்க. நீங்க உங்க சபதத்துல ஜெயிக்கிறதுக்குள்ள அவனே உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லுவான். ஆ? நிஜமாவே அப்படிலாம் நடுவுமா குல்லுபுதம்? சத்தியமா நடக்கும் சிஸ்டர். நீங்க கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவ தகுதி எல்லாத்தையும் மறந்துட்டு ரோட்ல வந்து பஞ்சர் ஓட்டுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானா? உங்க மேல அன்பு அக்கறை இதெல்லாம் இல்லாமையா சிஸ்டர்? சிஸ்டர், அவனுக்குள்ள உங்க மேல ஒரு லவ் இருக்கு. அது உங்க கூடவே இருக்கும்போது நிச்சயமா கூடிய சீக்கிரத்துல வெளியே வரும்.
என்ன சிஸ்டர், அதுக்குள்ள ட்ரீம்ல டூயட் சாங்லாம் போயிட்டீங்க? சிஸ்டர் வெக்கப்படுறீங்களா? ஐயோ, உங்களை பார்த்து எனக்கு வெக்க வருது. சிஸ்டர், இந்த கனவு நிஜமாகணும்னா அவன் உங்க கூடவே இருக்கட்டும். அவனை துரத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. குழுவுதான் நீ சொன்னது மட்டும் நடிஞ்சு அமுல் பேபி ஆண்டு சொல்லி உனக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் வாங்கி தந்துடுறேன். ப்ரமோஷனா? சிஸ்டர், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குதோ இல்லையோ, நீங்களும் என் நண்பனும் சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே இந்த குள்ள புதத்துக்கு போதும். இருந்தாலும் நீங்க வாங்கி தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்க காணோம்? எங்க போனாங்க? ஒருத்தன் ஃபீல் பண்ணி பேசுறது கூட கேட்க மாட்டீங்களா? உங்க வேலை முடிஞ்சதும் அப்படியே கிளம்பிட வேண்டியது. நீங்களாம் நல்லா வருவீங்க. இவ்வளவு நேரம் மரத்துக்கடியா பேசிக்கிட்டு இருந்தோம். ஐயோ அத்தா. ஆ சத்யா, வா 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 வா. ஏங்க இப்ப எதுங்க எங்க அம்மாவை கூப்பிட்டீங்க? அந்த பணத்தை கொடுங்க பேபி. பக்கத்துல யார் உட்காந்துட்டு இருக்கா பாத்தீங்களா? நான் அப்படியே கிளம்புறேன். வாங்க மெக்கானிக்குங்களா? அம்மா, 2 மெக்கானிக்கும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாவம், ரொம்ப பசியா இருப்பாங்க. போய் சாப்பாடு வை. மம்மி, எங்களுக்கு சாப்பாடு வேணாம். ஏன்? இல்ல, நாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? எங்க சாப்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப பசிச்சது. அதான் வர வழியில ரோட்டு கடையில இட்லி சாப்பிட்டோம். டேய், இத சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லையாடா? நான் சாப்பிட்டேன் தானே சொன்னேன். இதுல என்ன அசிங்கம் இருக்கு? ஏண்டா ரோட்டு கடையில சாப்பிட்டேன்ற? அது நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் இல்லையா? ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. டேய் பிரபு, என்னடா ஆச்சு உனக்கு? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. பொண்டாட்டி மெக்கானிக் ஷெட்ல போய் வேலை பார்க்கறது அசிங்கம். இப்ப நீ அவளோட சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பமானதை சந்தி சிரிக்க வைக்கிற. சித்தப்பா, நான் இந்த சுச்சுவேஷன்ல என்ன செய்யணுமோ அதை தான் செய்யறேன். இது எனக்கு தப்பா தெரியல, ஏன்னா இது என்னோட கடமை. என்னடா கடமை? அவ பண்ண தப்புக்குதான் அவ வீட்டை விட்டு வெளியே போய் கஷ்டப்படுறா. நீ எதுக்கு அவ கூட வெளியே போய் கஷ்டப்படுற? நீ என்ன சொன்னாலும் நீ பண்றது தப்புதான். நான் தப்பு இல்லைன்றேன், நீங்களாம் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு சரின்னு பண்றது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அண்ணி எப்படி பேசுறான் பாருங்க. அவன் பண்றது நியாயமா இல்லையானே நீங்களும் அவனுக்கு சொல்லி புரிய வைங்க. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவன் பொண்டாட்டிக்கு அவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், பண்றான். அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவளோட இஷ்டம். இதுல நான் எப்படி தலையிட முடியும்? நினைச்சம்மா, நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் நினைச்சேன். இவங்க பண்றதெல்லாம் சரியாவே படல.
இவன் மட்டும்தான் தனியா போய் கஷ்டப்பட போறேன்னு சொன்னா இப்போ இவனையும் கூட்டிட்டு போய் கூத்தடிச்சு நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கா. இவன் நாளையில இருந்து அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கே போக கூடாது. ஏய், அத சொல்றதுக்கு இங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. நான் எடுத்த முடிவுல நான் தெளிவா இருக்கேன். இது என்னோட வாலெட், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே இருக்கு. அக்காவோட நகையை திருப்பி கொடுக்குற வரைக்கும் நான் இது எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன். டேய் டேய், ஏன்னா இது நம்ம குடும்பத்தோட காசு. இதுல இருந்து நான் ஒரு பைசா கூட தொட மாட்டேன். இவங்க கூட தான் நான் இருப்பேன். இனி நான் அந்த வீட்டோட பையங்கிறதுக்கான எந்த அடையாளமும் என்கிட்ட இருக்காது. நீங்க எல்லாம் என்ன வேணா நினைச்சுக்கோங்க, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன நான் இந்த வீட்டோட பையனா இப்ப சத்யா கூட இல்ல, சத்யாவோட புருஷனா அவன் கூட இருக்கேன். ஏங்க, எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க. ஏங்க இப்படி யோசிக்கிறீங்க? என்கிட்ட காசுன்னு இப்ப 5 பைசா கூட இல்ல, அதான் கேட்டேன். எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க. எனக்கு 1000 ரூபா மட்டும் போதும். கொடுங்க. தேங்க்ஸ்ங்க. வாங்க போலாம். அவங்களுக்கு நீங்க இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறது சரியில்லை அண்ணி. நீங்க பண்றதுதான் சரியில்லை தம்பி.